இந்த சிமுலேஷன் டயக்ராமில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த சிமுலேஷன் டயக்ராமுக்கு ஏக்கும் சப்ளை கொடுத்துருக்கோம், ஸோ பிக்கும் சப்ளை கொடுத்துருக்கோம். நம்ம இதை ரன் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ ஏக்கும் சப்ளை கொடுத்துருக்கோம், பிக்கும் நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம். அதாவது ஏன்ற பேட்டரியும் இருக்குது, பின்ற பேட்டரி இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்போ ஏன்ற சோர்ஸும் இருக்குது, பின்ற சோர்ஸும் இருக்கும். ரன் பண்ணிட்டோம் நம்ம இதை. ஸோ இந்த சிமுலேஷன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளேல உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ வோல்ட்னா 48 வோல்ட் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ பிக்கும் வோல்டேஜ் இருக்குது, அப்போ 48 வோல்ட் இருக்குது. அப்போ இந்த மோடோட பேர் என்ன அப்படின்னா, ஸோ போர்ட் ஏ, போர்ட் பி, சப்ளை பவர் டு தி லோட். இந்த மோடோட பேர் என்னன்னா போர்ட் ஏ, போர்ட் பி, சப்ளை பவர் டு தி லோட். நேமே அப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ போர்ட் ஏ பி சப்ளை டு லோட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது ஏவும் பியும் லோடுக்கு சப்ளை பண்ண போகுதுங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இதோட இன்புட் வோல்டேஜ் அவுட்புட் வோல்டேஜ் பார்க்கணும். டிஸ்பிளே நமக்கு தெரியுது. ஸோ இது அவுட்புட் வோல்டேஜ் இந்த பார்க்குறது வேவ்ஃபார்ம் இப்படி இதை ஸ்கோப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பாருங்க, ஏன்ற போர்ட்டு இன்புட் வோல்டேஜ், போர்ட் பி இன்புட் வோல்டேஜ். அப்போ ஏவும் பியும் சப்ளை பண்ணும்போது ரெண்டுமே இன்புட் வோல்டேஜ் கொடுக்குது. ஸோ அப்போ ஏ ஆனது 48 வோல்ட், ஸோ பி ஆனதுலேயும் உங்களுக்கு 48 வோல்ட் வருதுங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதுக்கு ட்ரிகரிங் பல்சஸ் கொடுக்கணும். அப்போ இதுவும் இன்வெர்டர் ஆக்ட் ஆகுது, இதுவும் இன்வெர்டர் ஆக்ட் ஆகுது. ஸோ சப்ளை கொடுக்கறது இன்வெர்டர். அப்போ இந்த போர்ட்டே இன்வெர்டர், போர்ட் பி இன்வெர்டர், போர்ட் சி தான் ரெக்டிஃபையர். ஓகேவா? அப்போ இதோட அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ட்ரிகரிங் பல்ஸ் கொடுக்கணும் இதுக்கு. ஸோ மாஸ்ஃபெட்டை டேன் ஆன் டேன் ஆஃப் பண்ணணும். ஸோ இது பல்ஸ் இப்படி வரும். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வியூவில் பல்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ ஜூம் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணி ஜூம் பண்ணலாம் நீங்கள். ஜூம் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ பாருங்க, கன்வெர்டர் 1 கேட் பல்ஸ் மொத்தம் 4 மாஸ்ஃபெட் இருக்கு. கன்வெர்டர் 2ல 4 மாஸ்ஃபெட் இருக்கு, கன்வெர்டர் 3ல 4 மாஸ்ஃபெட் இருக்கு. ஸோ அப்போ இது ரெட்டுன்னு எடுத்தீங்கன்னா, ஸோ கன்வெர்டர் 1ல இருக்கக்கூடிய 2 பாசிட்டிவ் மாஸ்ஃபெட். அப்போ ஒரு கன்வெர்டர் 1ல இருக்கக்கூடிய 4 மாஸ்ஃபெட் ஆனது 2 பாசிட்டிவ் 2 நெகட்டிவ். அதே மாதிரி தான் கன்வெர்டர் 2, அதே மாதிரி தான் கன்வெர்டர் 3. அப்போ இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ். அப்போ இந்த ரெட்டு ஃபர்ஸ்ட் கன்வெர்டர் ஒன்று கூடிய ரெட்டுன்றது 2 சுவிட்சுக்கு போகுது, அது 2 சுவிட்ச் வந்து பாசிட்டிவ். இந்த ப்ளூன்றது 2 சுவிட்சுக்கு போகுது நெகட்டிவ். அப்போ ஒவ்வொரு கன்வெர்டருக்கு இது மாதிரி ட்ரிகரிங் பல்சஸ் வந்து போகுதுங்க. ஸோ அடுத்தது நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ் பார்க்கணும். பிரைமரி, செகண்டரி அப்படி வோல்டேஜ் பார்க்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பாருங்க, பிரைமரி வோல்டேஜ் ஆனது ஸ்கொயர் வேவா போகுது. ஆனால் எல்லாத்தோட பிரைமரி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பிரைமரி கரண்ட் 1, பிரைமரி கரண்ட் 2, பிரைமரி கரண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா சைனாக போகுதுங்க. அப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் லாஸஸ்ன்றது இல்லை. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிரும். அதுக்கு அடுத்தது இது கொடுக்கக்கூடிய நீங்கள் சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி ஆனது 100 kHz. அப்போ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி ஒரு கன்வெர்டர் டிசைன் பண்ணும்போது லாஸஸ் ஆனது வரும். ஆனால் நம்மளோட ப்ராஜெக்டில் டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது 100 kHz கொடுத்து சுவிட்சிங் பண்ணுறீங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி கரண்ட், செகண்டரி கரண்ட் சைனாக கிடைக்கனால இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் லாஸஸ் வந்து கிடையாதுங்க, டியூ டு சீரிஸ் ரெசோனன்ட் சர்க்யூட். இதுதான் இந்த 3 வேவ்ஃபார்ம் காட்டுது. ஸோ அப்போ நமக்கு இப்போ அவுட்புட் வந்து பார்க்கணும். ஸோ இந்த அவுட்புட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டிஸ்பிளேல வந்து 235 2.81 வாட் கொடுத்துருக்கேன், 236. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஸோ கன்வெர்டர் 3 சொல்லியிருக்கேன், அதான் லோட். ஓகேவா? உங்களுக்கு இந்த வோல்டேஜ் கிடைக்குங்க 234 சம்திங் 2.6 ஓவரால் வாட்டேஜ் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுதான் இதோட டயக்ராம். இப்போ ஏவும் சப்ளை பண்ணுது, பியும் சப்ளை பண்ணுது. ஓகேவா?